Pot to plates நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பிரியாணி பாருங்க, அரிசி எல்லாம் குழையாம நல்லா தனித்தனியா உதிரியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான பிரியாணி பண்றதுக்கு உண்டான எல்லா டிப்ஸும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். தொடர்ந்து வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை பாருங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான எல்லா பொருளும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பாஸ்மதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நம்ம பண்ணுற பிரியாணி நல்லா வரணும்னா நம்ம அதில் சேர்க்கிற அரிசியும் நல்ல தரமான அரிசியாக இருக்கணும். அதனால் நல்ல தரமான பிரியாணி அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை 2 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பிரியாணி பண்ண போகிற பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. இது நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஷாகி ஜீரா போட்டுக்கோங்க. அடுத்ததா 4 கிராம்பும் 1 பிரிஞ்சி இலையும் போட்டுக்கோங்க. இதோட 1 நட்சத்திர சோம்பு போட்டுக்கோங்க. அடுத்ததா ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு சுருள் பட்டை போட்டிருக்கேன். இதோடவே ஒரு 6 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா கொஞ்சம் வறுபட்டு வாசனை வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீள வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம செய்கிற பிரியாணி நல்லா மணமாக வாசனையாக இருக்கணும் அப்படின்னா இந்த மசாலா பொருட்கள் நல்லா எண்ணெயில் வறுபட்டதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்க்கணும். இப்போ இதோட ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா அந்த மாதிரி ப்ரௌன் கலராக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இது வெஜிடபிள் பிரியாணி அப்படின்றதுனால 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போதும். இதுவே நம்ம நான்வெஜ் பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இதோட 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் மசாலா பொருட்கள் சேர்க்கணும். தக்காளி வதங்குறதுக்கு முன்னால் மசாலா பொருட்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா பிரியாணியில் அந்த தக்காளியோட டேஸ்ட் தனியாக தெரியும். அப்புறம் தக்காளி சாதம் டேஸ்ட்டு தான் வரும் உங்களுக்கு. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனைலாம் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான காய்களெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இதில் 1 கேரட்டை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு பீன்ஸ் போட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி போட்டுக்கோங்க. இதில் ஒரு உருளைக்கிழங்க அதோட தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இதையும் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேண்டாம். ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. காய் ரொம்ப வதங்கிருச்சு அப்படின்னா திரும்ப அரிசியோடு சேர்ந்து வேகும்போது ரொம்ப குழஞ்சிரும். அதனால் ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடான தண்ணியாக ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்ததுனால 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா ஊற வச்சதுனால 3 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுவே நீங்கள் அரிசியை ஊற வைக்கலை அப்படின்னா 2 கப் அளவு அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக புதினாவும் மல்லி இலையும் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் அரிசியை சேர்க்கணும். இதுவும் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னால் அரிசி சேர்க்கக்கூடாது. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து மெதுவாக கலந்துக்கோங்க. ஏன்னா அரிசியெல்லாம் நல்லா ஊறி இருக்குது. அதனால் டக்குன்னு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக மெதுவாக பார்த்து கலந்துக்கோங்க.
கலந்துட்டு இது திரும்பவும் ஒரு கொதி வர்றது வரை வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொதிச்சு வர ஆரம்பித்ததும் இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். நான் வந்து இன்றைக்கி மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டு இதுக்கு மேலே இதோட மூடியை போட்டு மூடியிருக்கேன். மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வேக விட்டுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை திறக்காமல் அப்படியே அந்த தம்மில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. நான் 25 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துருக்கேன். நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக அரிசியெல்லாம் குழையாமல், அதே சமயம் அதில் நம்ம சேர்த்துருக்கிற காய்களும் குழையாமல் நல்லா முழுசாக இருக்குது. உங்களோட பிரியாணியும் இந்த மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக வரணும்னா நீங்கள் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களோட அரிசி, நீங்கள் செய்கிற அரிசி வந்து நல்ல குவாலிட்டியானதாக இருக்கணும். ரெண்டாவது, நம்ம அதில் சேர்த்துருக்கிற கரம் மசாலா நல்லா எண்ணெயில் வறுபடணும். அடுத்ததாக நம்ம அதில் சேர்க்குற வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் நல்ல டைம் கொடுக்கணும். நாலாவதாக, நம்ம வந்து இந்த அரிசிக்கு சேர்க்குற தண்ணியோட அளவு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். இது எல்லாத்தையும் கவனித்து நீங்கள் வந்து பிரியாணி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிரியாணி ரொம்ப நல்லா சூப்பராக வரும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.